தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் பார்த்துருப்பீங்க, யூஸும் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோவில் வரப்போகிற 5 ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்க ஃபோன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டெக்னாலஜி டிசைன் பண்ணி இந்த ஃபோன்ஸ் வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனால் நமக்கு என்ன பயன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 5th பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங்ஹாங் 2. இது வந்து ஒரு ஃபோன் மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களோட பாடியும் அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணும். இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு, அதோட கண்டென்ட் என்ன, அதோட ஆர்கானிக் கண்டென்ட் என்ன, அதோட கெமிக்கல் கண்டென்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது அது எந்த பொருளில் மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணி சொல்லும். இதில் ஒரு இன்பில்ட் சென்சார் இருக்குது இந்த ஃபோனில். அது மூலிமா அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ ஒரு மாத்திரையோட கெமிக்கல் காம்பினேஷன் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியோட ஃபேட்டை வந்து இது ட்ராக் அண்ட் ஸ்கேன் பண்ணிக்கும். இது 4GB ரேம் வருது. அது மட்டும் இல்லாமல் 16 மெகாபிக்சல் ரேர் கேமராவோட வருது. நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் தெரிஞ்சுட்டு சாப்பிடணும்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் வந்து அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸோட எல்லா கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றது ரிசல்ட்டாக சொல்லிடும். இதனால உங்கள் பாடி மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாடி ஃபேட்டையும் செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் ரொம்ப ஃபிட்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 OLED ஃபோன். இது ஒரு ஃபியூச்சர் கான்செப்ட் ஃபோன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேயால் மேட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளெக்சிபிள் லிக்விட் ஸ்க்ரீன் ஃபோல்டபிள் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மடிச்சிங்கனால, அதாவது நீங்கள் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிங்கனாலே உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி வேணால் மடிச்சிக்கலாம். அதாவது ஒரு பென்சிலில் கூட சுற்றினா கூட அந்த ஸ்க்ரீன் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக லிக்விட் கிறிஸ்டலால் டிசைனாக இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஃபோன் வச்சுனா எடுத்து பேசணும். அந்த மாதிரி இல்லாமல் வாட்ச்லேயே, அதாவது வேரபிள்லே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த OLED கான்செப்டோட டிசைன் பண்ணி ஒரு வேரபிள் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் கையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வேர் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம், வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக கையில் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. 3 Fujitsu ஃபோன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நிறைய பேர் வந்து கீழே போட்டால் உடஞ்சிடுது. அதே மாதிரி தண்ணியில் பட்டுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த Fujitsuன்ற ஒரு கம்பெனி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை சோப்பு போட்டு கழுவினாலும் எதுவுமே ஆகாது. அதாவது தண்ணி சுத்தமாக உள்ளவே போகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் நீங்கள் ஏறி நின்னா கூட ஃபோன் உடையாது அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த Fujitsuன்றது ஜப்பான் கம்பெனி. இவங்க இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா லான்ச், அதாவது செக்யூரிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்காம ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸில் என்ன தான் செக்யூரிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் வந்தாலும் திடீர்னு டிஸ்பிளே போயிடுது, அப்படி இல்லையா கீழே போட்டால் உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஃபோனாக கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு சிமோ ரேசர் ஏறி நின்னா கூட அந்த ஃபோனோட டிஸ்பிளே உடையாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்விம்மிங் பூலில் போட்டால் கூட இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ள ஃபோனுக்குள்ளேயே போகாத மாதிரி இதோட ஸ்ட்ராங் ஃபோன் மேக்கிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். பின்ன ஸ்டீல் பிளேட் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்கிறதுனால, டிஸ்பிளேக்கு முன்னாடி இவங்க ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கிறதுனால சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே உடைய சான்ஸே இல்லை. 2 TCL ஃபோல்டிங் ஃபோன். TCLன்றது ஒரு சைனீஸ் கம்பெனினா இவங்க வந்து ஃபோல்டிங் ஃபோன்ஸ் மற்றும் ஸ்லைடிங் ஃபோன்ஸ் வந்து இப்போ வந்து ஃபியூச்சருக்காக மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் ஃபோன்ஸ் இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபோல்டிங் ஃபோன்ஸை உருவாக்கிட்டே வராங்க. இதுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி மக்களும் விரும்புகிறாங்க. இது 3 டைம்ஸ், அதாவது 3 ஃபோனை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஃபோல்ட் ஃபோன் ஆயிரும். ஒவ்வொரு ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா 6.33 இன்ச்சஸ். அதாவது ஒவ்வொரு சிங்கிள் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து ஒரு ட்ரைஃபோல்ட் ஃபோனாக ஆக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே மினி டேப்லெட் மாதிரியும் இருக்கும். இந்த ஃபோன் டிஸ்பிளே ஹைலி ஃப்ளெக்சிபிள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே ஃபுல் மார்க்கெட், அதாவது உலக மார்க்கெட்டில் ஃபுல்லாக லான்ச் ஆயிரும். இவங்க TCLல பின்ன பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபோனும் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல கான்செப்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோனை அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ட்ரைஃபோல்டில் உங்களுக்கு 3 ஃபோனை வந்து நீங்கள் புக் மாதிரி முடிச்சிக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து ஸ்லைடிங் ஃபோனில் ஒரு 2 ஃபோனை அட்டாச் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு மினி டேப்லெட் மாதிரி தெரியும். இதுவும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா செம்ம மார்க்கெட் உள்ள ஒரு ஃபோன். 1 டிரான்ஸ்பரண்ட் ஃபோன். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த ஃபோனை பற்றி. இந்த மாதிரி ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஃபோனை வந்து மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஹார்ட். மற்ற ஃபோன்ஸை கூட ஓரளவு டெக்னாலஜி மூலிமா டிசைன் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த கான்செப்ட் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி வர டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாசிபிள் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே இம்பாசிபிளும் கிடையாது. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க டிரான்ஸ்பரண்ட் மொபைலை வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷனுக்கு வரல. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இது எக்ஸிக்யூஷன் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இந்த 5 ஃபோன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா ஃபோன்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர் டெக்னாலஜி ஃபோன்ஸ் தான். இது வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. பட் ஆனால் எந்த வருஷம் லான்ச் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ப்ராடக்ட் பேஸ் பார்த்திங்கன்னா இதே ஸ்பெக்ஸோட பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சரில் லான்ச் ஆகும். ஸோ இந்த ஃபோன்ஸ்லாம் வந்தால் பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்